நண்பர்களே, சுப்பிரமணிய பாரதி போன்ற ஆளுமைகள் பல நூற்றாண்டுகளுக்கு ஒருமுறையே தோன்றுவார்கள். அவருடைய சிந்தனை, அவருடைய மேதைமை, அவருடைய பல்நோக்கு ஆளுமை ஆகியன இன்றும் அனைவரிடத்திலும் மலைப்பை ஏற்படுத்துகின்றன. 39 வயது மட்டுமே வாழ்ந்து மறைந்த பாரதியார் நமக்கு ஏராளமாக அளித்திருக்கிறார். இதற்கு விளக்க உரைகள் அளிப்பதிலேயே கூட பண்டிதர்களின் வாழ்நாள் கழிந்து விடுகிறது. 39 ஆண்டுகள் அவருடைய பணிகளை தொகுப்பதிலேயே 60 ஆண்டுகள் கழிந்து விட்டன. சிறுவயதில் விளையாடும் மற்றும் கற்றல் பிராயத்தில் அவர் நாட்டுப்பற்று உணர்வை தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தார். ஒருபுறம் அவர் ஆன்மீக சாதகராக இருந்தார் என்றால், இன்னொரு புறத்திலோ அவர் நவீனங்களின் புரவலராகவும் இருந்தார். அவருடைய படைப்புகளில் இயற்கையின் மீதான காதலும் பளிச்சிடும். சிறப்பான எதிர்காலத்திற்கான கருத்தூக்கமும் வெளிப்படும். சுதந்திர போராட்ட காலத்திலே அவர் விடுதலையை மட்டும் கேட்கவில்லை, மாறாக பாரத நாட்டின் மக்களின் ஆன்மாவிற்கு விடுதலை வேண்டி ஓங்கி முழக்கமிட்டார். இது மிகப்பெரிய விஷயம். அவர் நாட்டு மக்களிடம் கூறினார். நான் தமிழிலேயே அதை பேச முயல்கிறேன். உச்சரிப்பில் பிசிறு ஏதும் இருந்தால் சான்றோர் பெருமக்கள் பொறுத்தருள வேண்டும். மகாகவி பாரதியார் கூறினார், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று. அதாவது, சுதந்திரத்தின் இந்த தாகம் எப்போது அடங்கும்? அடிமைத்தளையின் மீதான நமது மோகம் எப்போது முடிவுக்கு வரும்? இந்த அறைகூவலை யார் விடுக்க முடியும் என்றால், ஆன்ம பரிசோதனை செய்யும் துணிவு இருப்பவரால், வெற்றி நிச்சயம் என்று நம்பிக்கை கொண்டவரால் மட்டுமே இப்படி செய்ய முடியும். இதுதான் பாரதியாரின் சிறப்புத்தன்மை. அவர் 2 விஷயங்களை சொல்வார், சமூகத்திற்கு வழிகாட்டுவார். பத்திரிகையாளராகவும் அவர் அற்புதமாக செயல்பட்டார். 1904ஆம் ஆண்டிலே அவர் தமிழ் செய்தித்தாளான சுதேசமித்திரனோடு இணைந்திருந்தார். பிறகு 1906ஆம் ஆண்டிலே சிவப்பு காகிதத்திலே இந்தியா என்ற பெயருடைய வாராந்திர செய்தித்தாளை அச்சிடத் தொடங்கினார். இது தமிழ்நாட்டின் அரசியல் கார்ட்டூனை அச்சிட்ட முதல் செய்தித்தாளாகும். பாரதியார் சமூகத்தின் பலவீனங்களையும் உரிமை மறுக்கப்பட்டோரின் உதவிக்காகவும் உத்வேகம் அளித்து வந்தார். தனது கவிதை தொகுப்பான கண்ணன் பாட்டிலே அவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை 23 விதங்களிலே கற்பனை செய்தார். தனது ஒரு கவிதையில் அவர் ஏழை குடும்பங்களுக்காக, மிகவும் வறியோருக்காக துணிகளை யாசகமாக வேண்டினார். யாரால் தானமளிக்க முடியுமோ அவர்களுக்கு இந்த முறையிலே அவர் ஒரு செய்தியை தெரிவித்தார். பிறருக்கு உதவிடும் உத்வேகம் நிறைந்த அவருடைய கவிதைகள் இன்றும் நமக்கெல்லாம் கருத்தூக்கமாக இருக்கின்றன.